இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் லக்ஷ்மி தான் பண்ணிருக்கா. எனக்கு பதில் சொல்லுங்க. அவளுக்கு எதிரா ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? இன்ஃபேக்ட் நீங்க லக்ஷ்மிய அரெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டி, நீங்க என்ன உளறீங்க? லக்ஷ்மி எதுவும் பண்ணல உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் அந்த ஹியரிங் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா மலிஷ்காவை கிட்னாப் பண்ணது கண்டிப்பா லக்ஷ்மி இல்ல. அண்ட் யாரு கிட்னாப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். யார் பண்ணது? பல்விந்தர் பண்ணிருக்கான். மிஸ்டர் ஓப்ராய், உங்ககிட்ட இதுக்கான ஆதாரம் இருக்கா? இருக்கு இன்ஸ்பெக்டர். நான் பல்விந்தரை வேர் ஹவுஸ்க்கு வெளியே பார்த்தேன். அண்ட் பார்த்துட்டு நிக்கல, அவனை ஓடி போய் பிடிச்சேன். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். என்ன பேசுற? இப்படி எல்லாம் நடக்குமா? நீ லக்ஷ்மிய காப்பாத்த. எனிவே இன்ஸ்பெக்டர் சார், லக்ஷ்மிய காப்பாத்த ரிஷி கேஸ திசை திருப்புறான். அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, லக்ஷ்மி தான் இத பண்ணிருக்கா. ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அவ தான் இவளை கிட்னாப் பண்ணிருக்கா. இல்ல இன்ஸ்பெக்டர், இதுக்கு பொறுப்பு லக்ஷ்மி கிடையாது. தேங்க்யூ சோ மச் மலிஷ்கா. உன் மாமுக்கு எதிராக நின்னாலும் நீ லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. தேங்க்யூ. நீ எல்லாத்தையுமே சரி பண்ணிட்ட. நான் எல்லாத்தையும் எனக்காக பண்ணிருக்கேன் ரிஷி. அப்பதான் லக்ஷ்மியோட லைஃப் சரியா இருக்காது. அண்ட் இந்த உதவியை நீ லக்ஷ்மிக்கு பண்ணல, எனக்கு பண்ணிருக்க. தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். அண்ட் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எப்படியாவது நீங்க பல்வீந்தரையும் அவனோட ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுங்க. அவன் எங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்டான், எங்க எல்லாரோட வாழ்க்கையை சேர்த்து நரகமாக்கியிருக்கான். அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். யா ஷூர். தேங்க்யூ. ரெண்டு பேரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே மாதிரி இருங்க. அடடா, நான் என்ன சொல்லிட்டேன் பாரு, நீங்க எப்பவும் சேர்ந்தே தானே இருக்கீங்க. ஏன்னா நீங்க ஒன்னா சேரதானே பிறந்திருக்கீங்க. சரியா சொன்னீங்கம்மா. ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா இன்னொருத்தர் அந்த கஷ்டத்தை போக்குறாங்க. நீங்க ரெண்டு பேருமே பொருத்தமான ஜோடி. ரெண்டு பேருமே ரொம்ப அன்பா இருக்கீங்க. அம்மாடி லக்ஷ்மி, நீ ரிஷிய மட்டும் பாத்துக்கல, இந்த குடும்பத்தையே நீதான் முழுமையடைய வச்சிருக்க. அண்ட் டாடி, இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயமா நடந்துச்சு. இன்னைக்கு இந்த நிமிஷம் லக்ஷ்மி உங்க முன்னாடி நிக்கிறானா, அதுக்கு காரணமே மலிஷ்கா தான். கண்டிப்பா அது அவதான். சரி, உங்க ஆங்கிள்லே பார்த்தோம்னா உங்களை ஏமாத்துறதுக்காக மலிஷ்கா இவ்ளோ பெரிய பிளான போட்டு வச்சிருக்கா. ரிஷி ப்ரோவை பார்த்த உடனே அவ மாறிட்டா. கரெக்ட். நான் என்னத்த சொல்ல? நான் இப்பவும் சொல்றேன் ஆயுஷ், அது அவளேதான். ஆனா அவதான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. நீங்க உறுதியா சொல்லுங்க நீ. ஏன்னா நீங்க தப்பா எதுவும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்ப வேற என்னவோ நடக்க போகுது. மலிஷ்கா. ஆனா அங்க லக்ஷ்மி அவ நிரபராதி ஆயிட்டா இல்ல? அவ எப்படி வேணாலும் ஆகட்டும் மாம். நீங்க பாக்கலையா, ரிஷி போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபுல்லா அவளுக்கு சப்போர்ட் பண்ணா. அவன் ஏதாவது பண்ணி லக்ஷ்மி இன்னசென்ட்னு அங்க ப்ரூவ் பண்ணி இருப்பான் மாம். ஆனா இப்போ ரிஷிக்கு ஏன் மேல நம்பிக்கை வந்தாச்சு, அதிகமா நம்பிக்கை வந்தாச்சு. அண்ட் மாம், நான் ரிஷி மனசுல என்னோட பழைய இடத்த மறுபடியும் பிடிச்சிட்டேன். லக்ஷ்மி ஜெயிலுக்கு போறதுல இருந்து நான் தடுத்தேன். ஆனா அதால ஒன்னும் லக்ஷ்மி இங்க ஜெயிக்கல. அதோட லக்ஷ்மி ஜெயிலுக்கு போகாம நான் தடுத்ததுக்கு காரணம் இருக்கு. நான் லக்ஷ்மிய ரிஷியோட லைஃப்ல இருந்து நிரந்தரமா வரட்ட பாக்குறேன். அதுக்கப்புறம் ஏன் ரிஷி என்கிட்ட வந்துருவான். ஐ ரியலி ஹோப் சோ. அதோட அம்மா, நீங்க உங்க மலிஷ்காவை பலவீனமா நினைக்காதீங்க. நான் போயும் ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு கிட்ட தோக்க மாட்டேன். புரியுதா? நான் ரிஷி எனக்கு சொந்தமாக்கியே தீருவேன், என்ன நடந்தாலும் சரி. நான் ப்ரே பண்ணிக்கிறேன் மலிஷ்கா. சீக்கிரமாவே நீ எங்க வீட்டுக்கு வந்துரு. எங்க வீட்டோட மருமகளா. சின்ஸ் நீங்க எல்லாருமே இங்க இருக்கிறதால நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுனா இன்ஃபேக்ட் மன்னிப்பு கேட்கணும். எஸ்பெஷலி ரிஷி ப்ரோ கிட்ட. இல்ல ரிஷி ப்ரோ, இது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு ரிஷி ப்ரோ என்ன பயங்கரமா திட்டாரு. நானும் அப்செட் ஆயிட்டேன். அண்ட் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அதோட கோவத்துல வேற இருந்தேன். அந்த கோவத்துல நான் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப பயந்துட்டேன். என்னால சொல்ல முடியல, அவ்வளோ பயந்தேன். நான் எதனால அன்னைக்கு அவ்வளோ பயந்தேன்னா, அது ஐ வாஸ் ட்ரங்க். அதனால என் மைண்ட்ல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்துச்சா. சோ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஒரு நிமிஷம் நான் ஓபராய் ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன். எப்போ ஒருத்தர் செஞ்ச தவற ஒத்துக்கிட்டாங்களோ அவங்கள தண்டிக்க கூடாது.
நீ உன் தவற ஒத்துக்கிட்ட. உன்னை தண்டிக்க கூடாது. இன்ஃபேக்ட் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஆயுஷ். ஆனா பனிஷ்மெண்ட் கிடைச்சாகணும். ஆயுஷ், அடுத்த முறை நீ இந்த மாதிரி தப்பு பண்ணா பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நெவர் மாமை. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல, மாமா மாமியோட வீட்ல தங்கி இருக்கேன். எப்படி உன் வாயில இந்த மாதிரி வார்த்தை வருது? அடுத்த முறை இந்த மாதிரி சொன்னா நான் உன்னை அடிச்சிடுவேன். மாம் சரியா சொன்னாங்க. அவங்க என்னைக்கும் தப்பா சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீ மறுபடியும் இந்த மாதிரி பேசணும்னு வை, அப்புறம் ஏன் கிட்ட உதவாங்க. ஆமா, நானும் உன் கன்னத்துல அறைவேன். நீ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு தம்பி, அது எப்படி நீ என்ன விட்டு போக முடியும்? ஒன் அண்ட் ஒன்லி ப்ரோ. கம் ஆன். பட் ஐ எம் நாட் ஹாப்பி. ஆயுஷ், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா அந்த கஷ்டமான நேரத்துல நீ உன்னோட அம்மாவை கூப்பிடல. அதை என்னால பொறுத்துக்க முடியாது. பட் மாம், நான் அதோட அத்தை இப்பதானே இங்க பாட்டி சொன்னாங்க, நீங்க அதை கவனிக்கலையா? லக்ஷ்மி தான் இந்த குடும்பத்தோட தேவ தூதன். நீங்க சந்தோஷப்படணும்ல. ஏன்னா ஆயுஷ்க்கு அவனோட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல லக்ஷ்மியோட சப்போர்ட் கிடைச்சிருக்குல்ல. சோ இதால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல, நம்ம ஃபேமிலியோட பேரும் கெட்டு போகல. சோ அதை யோசிச்சு பாருங்க. மலிஷ்கா. ஹாய். ரிஷி, நீ என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, சொல்லு, ஏதாவது வேலையா? அட ஜெனரலி கேக்குற, நீ என்ன பண்றப்பா? ஒண்ணும் இல்ல மலிஷ்கா, சும்மா உட்காந்து. கிரேட். சரி, ஒன்னு பண்ணலாம். ஒரு லாங் டிரைவ் போலாமா? ஐ மீன், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல. சோ நாம ஒரு லாங் டிரைவ் போலாம். என்னோட மூடும் சரியாயிடும். ஆல்ரெடி நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் தெரியுமா? என்னோட இந்த கிட்னாப்பிங்க்கு அப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. சொல்ல போனா நான் வீட்ல இருக்கேன், ஆனா வீட்லயே கைதி மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணாங்க. சோ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண நினைக்கிறேன். போலாமா? நீ என் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவேன். மலிஷ்கா, பட் ஐ திங்க் இட்ஸ் நாட் எ குட் ஐடியா. ஐ திங்க் நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் நல்லது. வெளியெல்லாம் போக வேண்டாம் ப்ளீஸ். நீ வீட்லயே ரெஸ்ட் எடு, அதான் கரெக்டா இருக்கும். நீ கூட இருந்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் ப்ளீஸ். ஓகே மலிஷ்கா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் பிக்கப் பண்ண வீட்டுக்கு வரேன். நல்லது, பெர்ஃபெக்ட். சரி, நான் வெயிட் பண்றேன், நீ சீக்கிரமா வா. ஓகே. ஆல் ரைட். மாம், ரிஷி என்ன சொன்னா? நானும் ரிஷியும் வெளியில போறோம். ஐ அம் சோ ஹாப்பி. மல்லிஷ்கா தான் அவன் மேல உயிரையே விட்டுட்டு இருக்கா. ஆனா அங்க ரிஷி இவளை விட்டு விலக முயற்சி பண்றான், இவளை இக்னோர் பண்றான். மேடம்,